அமெரிக்காவோட ரீஃபியூயலிங் டேங்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் ரக டேங்கர்ஸ் வந்து அதிகப்படியா இந்த சவுதி அரேபியா பகுதிகளில் வந்து பண்ணா மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற சில நாட்களாகவே தகவல்கள் ஃபிளைட் ரேடார் இது போல விஷயங்கள்ல பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது. பதட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருக்கு ஈரான் அப்புறம் அமெரிக்காவுக்கு மத்தியில. அதுவும் குறைஞ்சது 6 டேங்கரா வந்து பாத்தீங்கன்னா பறந்துகிட்டே இருக்கு ஏர்ல அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இமினன்ட் ஸ்ட்ரைக் ஆன் ஈரான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். கண்டிப்பா தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறது போல. இதுல பென்குரியான் ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அந்த வீடியோ எடுக்கும்போது அதிகப்படியான அமெரிக்காவோட KC-46 ரக டேங்கர், KC-135 ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் டேங்கர்ஸ் வந்து பண்ண நிப்பாட்டி வச்சிருக்கிறது தெரியுது. ஸோ ராணுவம் பில்டப் அப்படிங்கிறது அமெரிக்க தரப்புல அதிகமா இருக்கு. இதுல அமெரிக்காவும் அட்டாக் பண்ணுமா இல்ல இஸ்ரேல் மட்டும் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படிங்கறதான் கேள்வி. ஏன்னா ஈரான் ஏதோ ஒரு டீல் அமெரிக்காவோட போடணும். ஈரானை பொறுத்த வரைக்கும் நாங்க போருக்கு தயார், அவங்களோட டீலுக்கு போட மாட்டோம் அப்படிங்கிறது பண்ணா அவங்க தரப்புல இருந்து இருக்காங்க. ஏன்னா அவங்களோட இருப்பு, அவங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது எல்லா ஃப்ரண்ட்டுக்குமே வேணும் அப்படிங்கிற கேட்குறாங்க. ஆனா இப்ப தொடர்ந்து இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் லெபனானோட தெற்கு பகுதிகள், அதுவும் அங்க இருக்கக்கூடிய வீடுகள், இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் மேல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையுமே சுத்தமா அழிக்கக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்கிறாங்க. இந்த யூஎன்ல கடுமையான கண்டனங்கள் பல நாடுகள் தரப்பு வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் லெபனானோட தெற்கு பகுதி கியாம் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா டவுன்லாம் இருக்குதா அப்படிங்கிற சந்தேகங்கள். ஒரு சைடு செயற்கையா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் லெபனான்ல அழிக்கும் போது இயற்கை வந்து பாத்தீங்கன்னா தாம் பங்குக்கு அழிப்போம் அப்படிங்கிற அமெரிக்கால டார்னடோ பவர்ஃபுல்லான சூழல். ஸோ ஒக்லஹாமா பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா நானும் வீடு அழிக்கிறேன் அப்படிங்கிறதோட இயற்கையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு கிளம்பிடுச்சு. அமெரிக்கா வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற சொல்றாங்கன்னா இயற்கைக்கு முன்னாடி சேஃப் இல்லையாப்பா அப்படிங்கிறதோட இருக்கு. ஸோ ஒரு சைடு லெபனான்ல அமெரிக்காவோட ஆயுதங்களை கொண்டு இஸ்ரேல் தகர்த்தெரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு சைடு அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வீடுகளை தகர்த்தெரிச்சுக்கிட்டு இருக்கு. இருதரப்புலையும் இழப்புகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், அங்கேயும் வந்து ஒரு விஷயம். இழப்புக்கு இழப்பு தானே. இயற்கை எங்களை பழி வாங்குது, அதனால நாங்க அது மேல அணு ஆயுதம் போடுவேன்னு சொல்லிடுவாரோ ட்ரம்ப் அவர்கள். கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா 45 வீரர்கள் கிட்ட காயமடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இறப்பு விகிதம் அப்படிங்கிறது கம்மியான கவுண்ட் தான் கொடுப்பாங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும். பெருசா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய கம்மியான கவுண்ட் கடந்த 48 மணி நேரத்துல 45 நபர்கள், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நபர் காயமடைகிறாரு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வச்சு பார்க்கும்போது ஒரு 0 கம்மின்னு சொன்னாலும் ஆச்சரியப்பதற்கில்லை இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும். இப்ப வரைக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில 735 ஆபீசர்ஸ் சோல்ஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்கலாம். இதுல 44 பேர் ரொம்ப சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜியோர்டு, 100 பேர் மாடரேட்டா இன்ஜியோர்டு அப்படிங்கிறது போல சொன்னாங்க. லெபனானோட தெற்கு பகுதியில் நடக்கக்கூடிய சண்டைகள்ல மட்டுமே 735 நபர்களுக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல. தாக்குதலோட வீரியம் இருக்கு. பில்டப்ஸ் டென்ஷன்ஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்கும் போது கண்டிப்பா ஆயில் விலை ஏறுமா ஏறாதா? $106 ஒரு பேரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர் ஏறி இருக்கு. ஸோ இது கவலை அளிக்கும் அமெரிக்காக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அதுக்கான காரணம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் லிமிட்டட் பேசேஜ் ஈரான் தரப்புல இருந்து லிமிட் பண்றதுனா இதுதான் காரணம் அப்படிங்கிறது போல. ஸோ எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அமெரிக்கா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கான வேலைகளை இறங்குவாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்துல. ஏன்னா அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிடி ஈரானுக்கு. ஸோ இதுல ட்ரம்ப் கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க, ஏங்க டாலருக்கு 200 ரூபாய்லாம் வந்துடும் சொல்றாங்களே, நம்ம சொன்னோம் வராதுன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது வந்துருந்தான் போலயே அப்படிங்கிற சந்தேகங்கள் கிளம்பிடுது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள்கிட்டயே போய் கேட்டிருக்காங்க ஜேர்னலிஸ்ட். ஸோ கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிக்கிறார், ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவது $200 பெர் பேரலுக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து பண்ணா பயப்படுற மாதிரிங்களா அப்படிங்கிறது போல கேட்டதுக்கு, அது எப்படிங்க $200 வர்றது அப்படிங்கிறது பயம் எப்படி வரும்? அதெல்லாம் ஒன்றும் பெரிய டீல் கிடையாது. என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்ஸா இருக்கு. $100 கொடுக்குற இடத்துல $200 கொடுக்குறீங்க. இதுல என்ன பெருசா இருக்குன்ட்டு நீங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? ஒருத்தங்க நம்ம மேல அணு ஆயுதம் போடுறதை விட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் பெருசு கிடையாது.
ஒரு ₹100 குடுக்கறது என்ன பெருசா? ஒருத்தங்க நம்ம மேல வந்து அணுவாயுதம் போடுவாங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க. அப்படிங்கிறதுல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட அதிபர் அந்த மீடியா பெர்சனுக்கு வந்து பதில் குடுத்திருக்காங்க. சோ, மக்கள பதப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கட்டுக்கோப்பாலாம் வச்சுக்க முடியாது எக்கனாமிய. எல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். சூட்சமம் தெரிஞ்சு போச்சு. சோ, அதனால என்ன பண்ணலாம்? உண்மைய ஒத்துக்கலாம் அப்படிங்கிறதுல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ₹200 பெர் டாலர் இன்கிரீஸ் ஆகும்பா அப்படிங்கிறது போல பண்ண இப்ப இருந்து அது ஒண்ணும் இல்ல. அது நார்மல் தான் அப்படிங்கிறது போல நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்ற கேள்வி. ஏன்னா அமெரிக்கா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா வந்து வழிக்கு கொண்டு வரணும்னா கிரவுண்ட் ட்ரூப்ஸும் உள்ள இறங்கணும். சும்மா போறோம் குண்ட போடுறோம் அப்படின்னா எதுவும் நடக்காது. இழப்புகள் மட்டும் நடக்கும். பொருள் சேதங்கள் அமெரிக்காக்கு நடக்கும். அந்த ஆயுத இருப்பு போகும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ, அதனால என்ன மாதிரியான வியூகங்கள் இதுக்கப்புறம் அமைக்கலாம் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். இதுல ஈரான்ல என்ன நடந்துச்சு அந்த டைம்ல? பராஜ் பகுதியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய விஷயங்கள வச்சு அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் வெளிய சொல்றாங்க. ஸோ, பெருசா வந்து இதுக்கு டிரான்ஸ்லேஷன் கிடைக்கல. பட் இருந்தாலும் இருக்கக்கூடிய விஷயங்கள நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்கு சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய இஸ்ஃபஹான் போலீஸ் கமாண்டர், இந்த ஃபராஜ் கமாண்டர் இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன கமாண்ட் இனிஷியலா குடுத்திருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த F-15 பைலட்ட காப்பாத்துறேன்னு வந்தாங்க இல்லையா அமெரிக்கா? அந்த டைம்ல என்ன கமாண்ட் குடுத்திருக்காங்க அப்படின்னா, "இங்க பாரு, நம்மளோட வீரர்களோட உயிர் ரொம்ப முக்கியம். ரத்தம் சிந்தறதுங்கிறது இருக்கக்கூடாது நம்ம சைடுல. அதனால உயிரோட பிடிக்கிறது ஓகே தான். பட் அதுகெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிளா எடுத்துக்காது. சுட்டு தள்ளுங்க. நீங்க சேஃபா இருந்துக்கோங்க. அவ்வளவுதான். உயிரோட பிடிக்கணும்லாம் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் சுட்டு தள்ளுங்க" அப்படிங்கிறது வந்து கமாண்ட். இனிஷியல் கமாண்ட். அமெரிக்காவோட விமானம் டச் டவுன் ஆனோனே குடுக்கக்கூடிய கமாண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சுட்டுக் கொல்லுங்க அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் போயிருந்திருக்கு. நம்மளுக்கு நம்ம முக்கியம். அவனுங்கள பாக்காதீங்க போட்டுருங்க அப்படிங்கிறதோட அமெரிக்காவோட டெல்டா ஃபோர்ஸ். எப்படி மண்ண கவ்வி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த வீடியோ, அதுல இருக்கக்கூடிய இழப்புகள், இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது நார்மலா நார்மலா ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும் அப்படிம்பாங்க இல்லையா? ஒரு ரெஸ்கியூ மிஷன் அப்படின்னா, அதாவது ஒரு பைலட்ட காப்பாத்துறது அப்படின்னா, இப்போ விமானங்கள் போகுது. அங்க இருக்கக்கூடிய விமானிய காப்பாத்துறாங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. என்ன அசெட்ஸ் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அசெட்ஸ் அமெரிக்கா. ஆனா ஆர்மர்டு பெர்சனல் வெஹிக்கிள என்னாத்துக்குங்க நீங்க எடுத்தீங்க? சோ, இனிஷியலா அமெரிக்காவோட திட்டம் என்னவா இருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய ரிமோட் ஏரியாஸ், அதாவது மக்கள் அதிகமா இல்லாத பகுதிகள்ல ஒரு இடத்த சூஸ் பண்ணி, அந்த இடத்துல டச் டவுன் பண்ணி, அங்க ஒரு பேஸ செட் பண்ணி, அங்க இருந்து ஒரு ஃபார்வர்டு பேஸ் மாரி ஒண்ணு ரெடியப் பண்ணி, அங்கிருந்து பண்ணலாமா அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்க தான், இந்த அளவுக்கான ஆயுதங்கள வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வருவாங்க. ஆர்மர்ட் பெர்சனல் வெஹிக்கிள்லாம் வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்குது? போறோம், ஒரு நபர தூக்குறோம், கிளம்புறோம் அப்படிங்கிறது போலலாம் ரெஸ்க்யூ மிஷன் இருக்கணும். அங்க போய் பட்டறைய போட்டு உட்காரலாம் அப்படிங்கிறது போல யாராவது இருப்பாங்களா? ஸோ, ரிமோட் ஏரியாஸ்ல கூட ஈரானோட அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா இருந்தது. அமெரிக்கா டச் டவுன் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த வந்து சுத்தி வளைச்சிருக்கிறாங்க. டச் டவுன் ஆகுறதுன்னு சொல்றாங்க. அந்த வீடியோல பார்க்கும்போதே தெரியுது. அடுத்தடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரும்போது, அமெரிக்காவோட சப்போர்ட்டுக்கு வரும்போது ஒரு குழுவையும் போட்டு தள்ளி இருந்துக்கிறாங்க. ஸோ, மிக பெரும் ஃபெயிலியரா மாறி இருந்தது. எந்த அளவுக்கு உயிர் சேதங்கள், காயமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ வரைக்கும் வரல. பட் இருந்தா இந்த வீடியோல வச்சு பார்க்கும்போது பெரும் அளவுல சேதங்கள் அமெரிக்கா சந்திச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் டைம் ஆக ரொம்ப இக்கட்டா இருந்திருக்கு. அதிகப்படியான அசெட்ஸ் அனுப்பிச்சு எப்படியாவது அங்க இருக்கிறவங்கள கூட்டிட்டு வந்துடணும் அப்படிங்கிற கூட்டிட்டு வந்திருக்காங்க. 2வது அங்க இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் மீட்டெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அழிச்சிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு ரெஸ்கியூ மிஷன் கிடையாது. இது அந்த இடத்துல அமெரிக்கா தான் படைய உள்ள இறக்கி செய்யணும் அப்படிங்கிற மைட்ட காட்டணும்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த மைட்ட கருக்கி எப்படி சொல்றது? அப்படியே உருக்கி ஈரான் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க மைட்ட வந்து பாத்தீங்கன்னா, அது மேல வச்சிருந்துக்கிறாங்க அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. இந்த வீடியோக்கள் வச்சு பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது.
அமெரிக்காவோட தோல்வி அப்படிங்கிறது இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதத்தான் ஐஆர்ஜிசியோட இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து தகவல்கள் வந்திருக்கு. ஈரானோட இன்டெலிஜென்ஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் ஏன் ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த பிரிவினையை பத்தி பேசுறாரு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா ஈரான்ல 50 நாள் போர்ல இருக்கக்கூடிய அவுட்கம் அப்படிங்கிறது பிரிவினை அப்படிங்கிறத பேசுறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது யார் சொல்றா? ஈரானோட இன்டர். இது உலகம் அறிந்த உண்மை. இது சிஎன்என்ல இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம், மேற்கு மீடியாக்களே சொல்றாங்க. இதுல அவரோட அப்ரூவல், அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட அப்ரூவல் ரேட்டிங் அப்படிங்கிறது 35% குறைஞ்சிருக்கு. 6 பொலிட்டிக்கல், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அபிஷியல்ஸ், 20 மிலிட்டரி ஜெனரல்ஸ் உட்பட ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கண் கூட பாக்குறோம். நேவி ஜெனரல் ரிசைன் பண்றாரு, கவுண்டர் டெரரிசம் ரிசைன் பண்றாங்க, துளசி கபாட் அவர்கள் ரிசைன் பண்றாங்க. பல நபர்கள் பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மேல நம்பிக்கை இன்மை, அதனாலதான் பவர்ல இருக்கக்கூடிய நபர்கள் தான் ரிசைன் பண்றாங்க. அமெரிக்கால தான் பாத்தீங்கன்னா யூனைட்டி இல்ல. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான ஹவுஸ் அப்புறம் செனட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றாங்க ட்ரம்ப் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ. அது நம்ம பாக்குறோம். முர்ஃபி அவர்கள்லாம் பயங்கரமா பேசுறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம 6க்கும் மேற்பட்ட ட்ரம்ப் அவர்களோட லாயலா இருக்கிறவங்க எல்லாம் ட்ரம்ப் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்பாலஜைஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு இவரு டக்கர் கால்சன் அவர்கள், நிறைய பேர்த்த நம்ம பாக்குறோமே அனலிஸ்ட். அது மட்டும் இல்லாம எலான் மஸ்க் அவர்கள், பல நபர்கள் பாத்தீங்கன்னா இப்போ அப்பாலஜைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சிஐஏக்கே பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த அரசாங்கத்தை பிச்சு வீசிடணும், புல் அவுட் அப்படிங்கிறது போல ஒரு யோசனையில இருக்காங்க. ஏன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் காரிடோரை உருவாக்கி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாமா அப்படிங்கிற சிஐஏ இருக்காங்க. அமெரிக்காவோட உளவுத்துறைக்கே இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பிடிக்கல. ஏன்னா துளசி கபாட் அவர்களுக்கு பிடிக்கல. அது ஓப்பனா பாத்தீங்கன்னா அவங்களே அவங்களோட போஸ்ட்ல போட்டிருக்காங்க, நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஈரானோட இன்டெல் பண்ண சொல்றது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் சொல்றதை விட இவங்க சொல்றது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா மேற்கு மீடியாக்களே கன்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா, அதுவும் குறிப்பா அமெரிக்கா மீடியாக்களே, அமெரிக்கால இருக்கக்கூடிய நபர்களே கன்ஃபார்ம் பண்ணும்போது பிளவு அப்படிங்கிறது அமெரிக்கால ஏற்பட்டுருச்சு. தோல்வி அப்படிங்கறது அமெரிக்கால வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்க சமயத்துல G20 மீட்டிங் பாத்தீங்கன்னா மியாமியில நடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. எல்லா மெம்பர்ஸ்க்கு இன்வைட் போயிருக்கு. அப்போ ரஷ்யாவும் வருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வரதை பத்தி இப்ப வரைக்கும் எந்த ஒரு டிசிஷனும் இல்ல. பட் ஆனா G20ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் போது எல்லாரும் அட்டென்ட் பண்ணும் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இக்கட்டான நாட்கள். அமெரிக்காவோட தோல்வி முகம் அப்படிங்கிறது தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஆபரேஷன்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. இன்டெலிஜென்ஸ் டேட்டா அவங்க கிட்ட இல்ல. அதுபோல பல்வேறு விஷயங்கள் தெரியுது. ஈரானோட ஒற்றுமை அப்படிங்கிறது அமெரிக்காவோட வீழ்ச்சியை காட்டுது அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அது போல நடக்குதா, இல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்க இருக்கு, எந்தெந்த நாடுகள் அணி சேர போறாங்க, ஈரானுக்கு எகெயின்ஸ்டாவா, ஈரானுக்கு ஆதரவாவா, இந்த பிராந்தியம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகுது அப்படிங்கிறதுலாம் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப குரூஷியல். செய்திகளை வச்சு அடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்களின் பயில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ கிளப் வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பேர்ல உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.